ஒரு உயிரின் பிறப்பு ஒரு குடும்பத்தின் புதிய அத்தியாயம். ஆனால் அந்த அத்தியாயத்தை தொடங்க பல குடும்பங்கள் சவால்கள் நிறைந்த ஒரு பயணத்தை கடக்க வேண்டி இருக்கிறது. இன்றைய நாளில் இலங்கையில் 5 தம்பதிகளில் ஒரு தம்பதி கருத்தரிக்க சிரமத்தை எதிர்நோக்குகிறார்கள். இது மருத்துவ புள்ளி விவரம் மட்டுமல்ல, இது ஒரு மௌனமான கண்ணீரின் பின்னணி, ஒரு கனவின் வறுமையின் குரல். அக்கனவு நனவாவதற்கு வழிகாட்டும் நுட்பமான வேலைதான் கருவள சிகிச்சை. அந்த கனவுக்கு சிறகுகள் கொடுக்கும் முயற்சியாக யாழ் போதனா வைத்தியசாலை, யாழ் மருத்துவ பீடம் மற்றும் சிவபூமி அறக்கட்டளை ஆகிய 3 மகத்தான அர்ப்பணிப்புள்ள நிறுவனங்களின் ஏகோபித்த செயலால் 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 பெண்கள் சுகநல நிலையம் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஸ்தாபிக்கப்பட்டது. சிவபூமி அறக்கட்டளை இந்த கனவுக்கு கட்டடமாக உருவம் கொடுத்து நிதியுதவியால் உயிரூட்டியது. மேலும் அபயம் அறக்கட்டளை பல உட்கட்டமைப்பு மெருகூட்டலையும் நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட விலையுயர்ந்த 3D அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனரையும் வழங்கி இந்த மையத்தின் தொழில்நுட்ப வளத்தை உயர்த்தியது. வணக்கம். யாழ்ப்பாணம் பெண்கள் கருவள சிகிச்சை நிலையம். இச்சிகிச்சை நிலையத்தின் ஓராண்டு பூர்த்தி விழாவை முன்னிட்டு வாழ்த்து உரைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சிவபூமி அறக்கட்டளை கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே அறப்பணிகளை ஆற்றி வருவதை யாவரும் அறிவார்கள். அந்த வகையிலே சிவபூமி அறக்கட்டளை எதிர்கால சந்ததியின் நன்மை கருதி எமது அறப்பணிகளில் ஒன்றாக எமது சந்ததியை பெருக்கின்ற கருவள சிகிச்சை நெறிமுறை தொடர்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட விரிவுரையாளர்கள் எம்மோடு தொடர்பு கொண்டார்கள். அதன் பயனாக சிவபூமி அறக்கட்டளைக்கு உரித்தான 2 மாடி வீட்டினை யாழ்ப்பாணம் 1ஆம் குறுக்கு தெருவில் இந்த பெண்களின் வைத்திய சிகிச்சை, குறிப்பாக கருவள சிகிச்சைக்காக அந்த வீட்டை நாம் வழங்கி இருக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மகப்பேற்றுத்துறை விரிவுரையாளர்கள் வைத்திய நிபுணர் சிவலிங்கராஜா ரகுராமன் அவர்களும், வைத்திய நிபுணர் சரவணபவன், வைத்திய நிபுணர் பாலகோவி எம்மை சந்தித்து இந்த பணிக்கு இந்த வீட்டை நீங்கள் ஒப்படைப்பீர்களே ஆனால் பலர் பயன்பெறுவார்கள் என வினவினர்கள். நாம் அதற்கு பரிபூரணமாக சம்மதித்து லண்டன் அபயம் அறக்கட்டளையினுடைய மாபெரும் உதவியோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம், யாழ் போதனா வைத்தியசாலை, சிவபூமி அறக்கட்டளை இணைந்து ஒரு பெருங்கைங்கரியமாக இந்த வைத்திய பணியை நாம் சென்ற ஆண்டு ஆரம்பித்தோம். இந்த ஓராண்டு பூர்த்தி அடைகின்ற போது 1000க்கும் மேற்பட்ட தம்பதிகள் உயர்ந்த பயனை பெற்றிருக்கிறார்கள். பல பேருக்கு சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு அளப்பெரிய பணி. இந்த பணியை ஊக்குவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தினருக்கும் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய நிபுணர்களுக்கும் இதற்கு பக்கபலமாக இருந்து உறுதுணை செய்து சுமார் 350 லட்சம் ரூபாய் செலவிலே ஸ்கேனர் இயந்திரத்தை எமக்கு அன்பளிப்பு செய்த லண்டன் அபயம் அறக்கட்டளையினருக்கும் அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்து, இந்த வீட்டை எமக்கு அன்பளிப்பாக வழங்கிய ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் வைத்திய கலாநிதி பாலசுப்ரமணியம் தம்பதிகளுக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி இந்த பணி தொடர வேண்டும். மென்மேலும் கருவள சிகிச்சை நிலையம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வாழுகின்ற எம்மவர்கள் புதிய இயந்திரங்களையும் அதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுதல் விடுத்து என்னுடைய 1வது ஆண்டு நிறைவு குறித்த வாழ்த்துரையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிலையத்தின் தனிச்சிறப்பு என்னவெனில் தம்பதிகளின் அந்தரங்கத்தன்மையை பேணலும், காத்திரமான சிகிச்சையை வழங்குதல், தம்பதிகள் சேர்ந்து ஆலோசிக்க இயலும் சூழல், ஒரு குடையின் கீழ் பலதுறை ஒருங்கிணைந்த சிகிச்சை அணுகுமுறை. ஒரு பெண்ணின் தாய்மை என்ற கனவிற்கு சாலையாக பல்வேறு மருத்துவ சேவைகளை இத்தனிச்சிறப்புகளுடன் வழங்குகிறது. யாழ் போதனா வைத்தியசாலையின் வியோஜி நிபுணர்கள் கருத்தரிக்க சிரமமுள்ள தம்பதிகளுக்கு நேரடி மருத்துவ ஆலோசனைகளையும், முட்டை வளர்ச்சி தூண்டுதலும்,
முட்டை வளர்ச்சி கண்காணிப்பு ஸ்கேன்களும் சேலைன் இன்ஃபியூஷன் சோனோகிராஃபியும் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் சிகிச்சைகளையும் கருத்தரிப்பு சிகிச்சைக்கு பின் கருத்தரித்தவர்களின் கர்ப்பகால கவனிப்புகளையும் வழங்குகின்றனர். கருத்தரிக்க சிரமம் கொண்ட தம்பதிகளில் சுமார் 50% ஆண் கருத்தரிப்பு சிக்கல்கள் காரணமாக கருத்தரிக்க முடியாமல் உள்ளனர். எமது ஜெனிட்டோ யூரினரி சர்ஜன் ஆண் கருத்தரிப்பு சிக்கல்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளையும் அதற்கான ஹோமோன் பரிசோதனைகளையும் சிறப்பு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளையும் இங்கு வழங்குகின்றார். கருத்தரிப்பு சிக்கல்களுக்கு ஹோமோன் பிரச்சனைகளையும் காரணமாக உள்ளதால் கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஹோமோன் சிக்கல்களுக்கான மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகளை இங்கு வழங்குகின்றார். சிசுவின் வளர்ச்சியை, சிசுவில் உள்ள குறைபாடுகளையும் நிறமூர்த்த சிக்கல்களையும் கண்டறிய ஃபீட்டல் மெடிசின் ஸ்கேன்கள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் ஃபீட்டல் மெடிசின் நிபுணரால் வழங்கப்படுகிறது. குடும்ப மருத்துவ நிபுணர் ஆலோசனை மற்றும் உளநல ஆதரவு வழங்கும் பீஃப்ரெண்டர் அமர்வுகள், அண்ட்ரோலஜி பரிசோதனை கூட சேவைகள் அனைத்தும் இந்த மையத்தின் ஓர் அங்கம்தான். யாழ் போதனா வைத்தியசாலையின் பெண்கள் சுகவாழ்வு நிலையம் 1ஆம் குறுக்குத் தெருவில் இயங்கி வருகின்றது. சிவபூமி அறக்கட்டளை மற்றும் லண்டன் அபயம் நிறுவனத்தின் அனுசரணையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிலையம் சிறப்பாக இயங்கி வருகின்றது. ஒரு வருட காலத்தில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தை இல்லாத பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான ஆரம்பகட்ட சிகிச்சைகள் நடைபெற்றிருக்கின்றது. இது மென்மேலும் இந்த சேவை வளர்வதற்கு நாங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வேண்டி நிற்பதோடு இதற்காக அர்ப்பணித்த, இதற்காக நன்கொடைகளை செய்த சிவபூமி அறக்கட்டளை மற்றும் அபயம் நிறுவனம் மற்றும் ஏனையவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். யாழ் போதனா வைத்தியசாலையின் கீழ் இயங்கும் இந்த நிறுவனம் குறிப்பாக சிவபூமி அறக்கட்டளையின் தொடர்ச்சியான உதவியினால் இயங்கி வருகின்றது என்பதையும் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். மேலும் இந்த மையம் மருத்துவ மாணவர்கள் மற்றும் பட்ட பின்படிப்பு பயிற்சிகளையும் தாதியர் பயிற்சிகளையும் ஆராய்ச்சி பணிகளையும் வளப்படுத்தும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாகவும் திகழ்கிறது. யாழ் மருத்துவமனை நலன்புரிச் சங்கம் பெண்கள் சுகநல நிலைய பணியாளர்களின் சம்பளம், பராமரிப்பு மற்றும் ஐயோய்க்கு தேவையான மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் ஆகியவற்றிற்கு நிதியுதவி வழங்கி இந்த முயற்சியை உயிரோட்டம் மிக்கதாக வைத்திருக்கிறது. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு, அந்த உறவுக்கு வழிகாட்டும் ஒளியாக இந்த ஸ்தாபனம் உள்ளது. இன்று அந்த முயற்சி ஒரு வருடத்தை பூர்த்தி செய்கிறது. ஒரு பரிசுத்தமான முயற்சியின் பிறந்த நாள். இந்த மையம் கடந்த ஒரு ஆண்டில் அண்ணளவாக 1000 தம்பதிகளுக்கு நம்பிக்கையின் நிழலாக இருந்துள்ளது. யாழ்ப்பாணத்தின் எல்லைகளை தாண்டி முழு இலங்கையிலிருந்தும் கடல் எல்லையை தாண்டி வெளிநாடுகளிலிருந்தும் தாய்மையை நோக்கிய பயணத்திற்காக இங்கு சிகிச்சை பெற வந்திருந்தார்கள். இது அறிவியல், கரிசனை, சமூக சகாப்தம் என்பவற்றின் சந்திப்பிடமாக விளங்குகிறது. ஆனால் எமது அனுபவத்தில் நாம் கண்ட உண்மை, கருவள சிகிச்சை பெறும் தம்பதிகளில் 30% IVF எனப்படும் அடுத்த கட்ட சிகிச்சை தேவைப்படுகிறது. அதில் 40% தம்பதிகள் சிகிச்சைக்கு தேவைப்படும் அதிகளவான பணத்தை புரட்ட முடியாமையால் தங்களது கனவுகளை கைவிட வேண்டிய நிலைக்கு வருகிறார்கள். இதற்கு தீர்வாக எங்களது மாபெரும் எதிர்கால கனவு அரசு துறையின் கீழ் குறைந்த செலவில் யாழ் மருத்துவ பீடம், யாழ் போதனா வைத்தியசாலை பெண்கள் சுகநல நிலையம், கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையுடன் இணைந்து IVF சிகிச்சை வழங்கும் ஒரு பொது வசதியை உருவாக்குவதே. வணக்கம். இன்று யாழ் போதனா வைத்தியசாலையின் பெண்கள் சுகநல நிலையத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவாகும். இங்கே பணிபுரிகின்ற வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதி உத்தியோகத்தர்கள் மற்றும் உதவி உத்தியோகத்தர்கள் சார்பாக சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இந்த பெண்கள் சுகநல நிலையமானது குறிப்பாக குழந்தையில்லா தம்பதியினருக்கான கருவள சிகிச்சையை முக்கியமாக ஆற்றி வருகின்றது. இந்த சேவைகளை பற்றி சில விடயங்களை நான் கூறலாம் என நினைக்கின்றேன். இங்கே கருவள சிகிச்சைக்காக வரும் தம்பதியினர்கள் அவர்கள் இருவருமாகவே வந்து மிகவும் காத்திரமானவும் அந்தரங்க தன்மை பேணப்படுகின்ற ஒரு சேவையை
பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கருவள சிகிச்சை தொடர்பான அனைத்து வைத்திய வைத்தியர்களதும் ஆலோசனைகளும் சேவைகளும் இங்கே கிடைக்கின்றன. உதாரணமாக பெண்ணோயியல் மகப்பேற்று வருத்த நிபுணர்களின் சேவைகளான தம்பதியினர்களை பார்ப்பது, ஸ்கேன் செய்வது, IUI செய்வது, அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்காக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பார்ப்பதற்கான வைத்திய நிபுணர்கள், ஹோமோன் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்ப்பதற்கான வைத்திய நிபுணர்கள், உளவள துணை வைத்திய நிபுணர்கள் என பலதரப்பட்ட வகையான வைத்திய நிபுணர்களின் சேவைகளை ஒரே இடத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இது காணப்படுகின்றது. இரண்டாவதாக சிவபூமி அறக்கட்டளையும் அபயம் அறக்கட்டளையும் இணைந்து இதற்கான அடிப்படையான இந்த கட்டட உதவியையும் சில ஸ்கேன் போன்ற உயர்தர தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியுள்ளது. இவ்வாறாக பலதரப்பட்ட பங்குதாரர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸின் இணைவுடன் இந்த நிலையம் நன்றாக நடைபெறுகின்றது. மூன்றாவதாக இந்த நிலையத்துக்கு யாழ் போதனா வைத்தியசாலையும் நலம்புரி சங்கம் ஹாஸ்பிட்டல் வெல்ஃபேர் சொசைட்டி பலதரப்பட்ட வகையான நிதி உதவிகளை வழங்கி வருகின்றது. உதாரணமாக அந்த ஹாஸ்பிட்டல் வெல்ஃபேர் சொசைட்டியிலே காணப்படுகின்ற கருவள சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிதியுதவி பல அன்பர்களாலும் நண்பர்களாலும் அங்கே இடப்பட்ட அந்த பணத்தின் மூலம் இங்கே ஆற்றுகின்ற சேவைகளுக்கு தேவையான சில வசதிகளை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக இலங்கை போன்ற வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் பொருளாதார பிரச்சனைகள் காணப்படுகின்ற கட்டத்திலே இவ்வாறான ஒரு எல்லோரும் இணைந்து செயற்படுகின்ற ஒரு சிகிச்சை நிலையமானது பல சிகிச்சைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பண வசதியிலே கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற தம்பதியினருக்காக ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கடந்த ஒரு வருட காலமாக இதற்காக உழைக்கின்ற அனைத்து வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், உதவி உத்தியோகத்தர்கள், எமது வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் ஹாஸ்பிட்டல் வெல்ஃபேர் சொசைட்டியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த சேவை தொடர்வதற்கு, இந்த சேவையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கும், அதாவதாக இந்த சேவையிலிருந்து அடுத்த நிலைமையான IVF அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு செல்வதற்காகவும் எமது சமூகம் எமக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கூறிக்கொள்கின்றேன். வணக்கம்.